வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கரூர் கோபிக்கிறேன். நம்ம விநாயகர் ஜோதிடம் யூடியூப் சேனல் நண்பர்கள் நம்மளுடைய நேரில் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம பரவ வருஷம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அட்சய திருதின்னு நம்ம அட்சய திருதியை வந்துருச்சுங்க. எப்பயுமே 3ஆவது தேதி அமாவாசைன்னு சித்திரை மாதம் 3ஆவது தேதி திருதியை திதி அப்படின்ற திதி வரும்போது அட்சய திருதி வருஷம் வருங்க. அது அட்சயம் அப்படின்னா வளர்றது, தேயாது, குறையாது, அல்ல திரும்ப நமக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதானுங்க அட்சய திருதி அப்படின்ற பேர். இயற்கையாகவே அந்த நாளில் தான் மகாபாரத காலத்தில் கிருஷ்ணர் வந்துங்க குந்திக்கு தன்னுடைய சகோதரிக்கு, அதாவது அவங்க திரௌபதிக்கு அட்சய பாத்திரம் வனவாசம் போகிறாங்க, அங்கே போனால் உணவு கிடைக்கணும். பீமன் அப்படிங்கிறவர் ரொம்ப உணவு எடுத்துப்பார் எப்பயுமே. இப்போ கணவர்களுக்கான உணவுகள் வந்து எப்பயுமே இல்லாமல் போகக்கூடாது, பட்னியாக இருக்கக்கூடாது. அது இல்லாமல் உணவு எப்பயும் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த அட்சய திருதி நாளில் தான் மகாபாரத காலத்தில் நம்ம கிருஷ்ணர் வந்து தன்னுடைய சகோதரிக்கு அட்சய பாத்திரத்தை வர வச்சு எப்பயும் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் வரன்னு சொல்லி அட்சய பாத்திரத்தை தராரு. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய புனித கங்கை அப்படிங்கிற சொல்கிற நம்ம கங்கா தேவி பகீரதன் அப்படிங்கிற ஒரு அரசன் தபம் இருந்து பூமிக்கு கூட்டிகிட்டு வந்த நாளும் இந்த அட்சய திருதி நாளில் தானுங்க புனித கங்கை நம்ம பூமியில் ஓடிச்சு வந்து பாதம் பட்டு அன்னையிலேருந்து கங்கா தேவி நம்ம இந்தியாவில் வந்து மக்களுடைய பாவத்தை போக்குனாங்க. அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு தான் அன்னபூரண தேவி அவங்க அவதரித்த நாள். நம்ம சிவனுடைய பாவத்தை போக்கி அவங்க வந்து அன்னபூரணி தேவி வந்து அவதரித்த நாளும் இந்த அட்சய திருதி நாளில் தானுங்க. வியாசர் பாரதம் எழுதின நாளும் மகாபாரதம் எழுதின நாளும் வியாச மகராஜர் இந்த மகரிஷி வியாச மகரிஷி நம்ம பாரதம் எழுதின நாளும் அட்சய திருதி அன்னைக்கு தானுங்க. இதில் இந்த நாளில் நீங்கள் செய்கிற அத்தனை காரியங்களும் வெற்றியை தந்துடும். இதுக்கு பேர் ஐயா திதின்னு பேருங்க. திதிகளை நம்ம 30 திதி இருந்தாலும் நமக்கு அட்சய திதி மட்டும்தான் தெரியுது. ஆனால் இதுக்கு பேர் உயர்ந்த திதிகளில் ஐயா திதிகள் இருக்குது. அதில் திரையோதசி, அதே மாதிரியே நமக்கு வந்துங்க இந்த அட்சய திருதியில் அவருடைய திரையோதசியை தான் நமக்கு வந்து வளர்புறையில் அந்த அட்சய திருதிங்கிறோம். அவங்களுக்கு வந்து எதையுமே தேயாது, திருதியை திதி. அதே மாதிரி திரையோதசி நாள்லையும் திருதியை அப்படிங்கிற திதியுமே ஐயா திதிகளில் வர முக்கிய திதிகள். அதில் வந்து உங்களுக்கு வளரும் திதிகளில் இருக்கக்கூடிய திருதியை அப்படிங்கிறதானுங்க அட்சய திருதி. இந்த நாளில் நீங்கள் வாங்க வேண்டிய தங்கள்லாம் இல்லவே இல்லைங்க. கட்டாயமாக உணவுப் பொருள் அரிசி கட்டாயமாக வாங்கணும். உப்பு வாங்கணுங்க, உங்களால் முடிஞ்சளவு கல் உப்பு. அதே மாதிரி மஞ்சள்ங்க, முதல்ல வாங்கும்போது மஞ்சள் கிழங்கோ மஞ்சள் தூளோ சர்க்கரையோ அவங்களுக்கு கட்டாயமாக அந்த நாளில் போய் நீங்கள் உணவுப் பொருளில் கட்டாயம் வாங்குங்க. உங்களுக்கு நன்மை நடக்கும், வளரும். ஏன்னா நமக்கு தேவையானது என்னங்க, முதல்ல வயிற்றுக்கு தான் சாப்பாடு. நம்ம என்ன வாழ்ந்தாலும் அந்த ஜீவராசிக்கு உயிருக்கு உணவு வேணும். அதனால் அதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து உணவு வாங்குறதுல மெயினானதாக நீங்கள் சர்க்கரை, அதே மாதிரி மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு, கல்லுப்புங்க, அதே மாதிரியே அரிசிங்க உணவில். அதே மாதிரியே நமக்கு தேவையானதில் வஸ்திரங்கள், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் தான் வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்கி வைக்க உங்களுக்கு அட்டகாசமாக என்றைக்கும் குறைவில்லாமல் நிறைவாக வளரும். ஏன்னா முதல்ல மனிதனுடைய அத்தியாவசிய தேவையை உணவு, உடை, அதைத்தான் மெயினாக வச்சுருக்காங்க. உண்ண உணவு இருக்கணும், உடுக்க உடை இருக்கணும், அதுதான் மெயின். அதை நீங்கள் கட்டாயமாக முதல்ல வாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை 10:45 திருக்கணப்படி ஆரம்பமாகுதுங்க. ஆனால் உங்களுக்கு வாக்கியப்படி உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துங்க, அதாவது நமக்கு வாக்கியப்படி 1:30 மணிக்கு வருது. உங்களுக்கு எது சௌரியமா முடிஞ்ச அளவுக்கு 1:30 மணிக்கு மேலேயே ஆரம்பிச்சுக்குங்க. ஏன்னா திருக்கணத்தில் தான் 10:45, வாக்கியப்படிங்கிறது 1:30 மணிக்கு தான். வாக்கியப்படி அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு வந்து மதியம் 1:30 மணி வரைக்குமே 1 மணி வரைக்கும் இருக்குங்க. அதில் வந்து உங்களுக்கு 11 மணி வரைக்குமே வாக்கியப்படி திங்கட்கிழமை காலையில் வரைக்கும் இருக்குது.
திருக்கணிதப்படி உங்களுக்கு 7:15 காலையில் முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் எதை வாங்கினாலும் ஞாயிற்றுக்கிழமையில் 1:30 மணிக்கு மேலே போயிட்டு அச்சய திருதிக்கான பொருள்களாக முதல்ல மஞ்சத்தூள், இல்லாட்டி மங்களுக்கு மஞ்சள் கிழங்கு, உப்பு, சர்க்கரை, அரிசி, உங்களுடைய உணவுகள், காய்கறிகள், பழங்கள் எதாக இருந்தாலும் வளர்கிற பொருளாக வீட்டுக்கு தேவையான முதல்ல வாங்கி பழகுங்க. அதெல்லாமே உங்களுக்கு வளரும். அது இல்லாமல் அன்னைக்கு உங்கள் சேமிப்புக்காக முதல்ல உண்டியில் வாங்கி, மண் உண்டியல் பஞ்சபூதம்னு சொல்கிறோம், அதில் ஒரு காயினாவோ இல்லை ஒரு தாளாவோ அதுலேயும் உங்களுக்கு 20 ரூபா நோட்டை முதல்ல போடுங்க. இல்லையா 200 ரூபா நோட்டாக முதல்ல சேமிக்கிற பழக்கத்தை ஆரம்பித்து வைங்க. இதெல்லாம் இல்லைங்க கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம், 500 ரூபா நோட்டாக போடுங்க, ஆரம்பிங்க. சேமிப்பு இன்னும் பெஸ்ட்டு. அதில் அன்றைக்கி தாங்க ஆதிசங்கரர் உங்களுக்கு கனகதாரா சோஸ்திரத்தையும் நமக்கு கொடுத்தாரு. அது இல்லாமல் உங்களுக்கு அச்சய திருதி அன்னைக்கு அன்னபூரணி தாய் தான் அன்னைக்கு தான் முதல்ல உணவு கொடுக்க ஆரம்பித்தாங்க உயிர்களுக்கு. இன்றைக்கி வரைக்கும் நமக்கு உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் இந்த ரொம்ப நமக்கு நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது நம்ம கிருஷ்ணருடைய அவருடைய நண்பன் அவருக்கு குசேலனே குபேரன் ஆன நாளே அன்றைக்கி தான் அவளை ஒரு சாதாரண அவள் கொண்டே கொடுத்து, நான் நண்பனை பார்க்க போனப்போ அவள் தான் கொண்டு போனார். அது கொண்டே அவளுடைய அரசவையில் அவளை கொடுத்து அவள் கொண்டே கொடுத்து ஒரு வாய் போட்டவுடனே அவர் வீடெல்லாம் நிறைஞ்சிங்களா தங்கம் பொண்ணா, அத்தனை செல்வாக்கு செல்வங்களும். அதுக்கப்புறம் 100 வாய் எடுத்து போகிறதுக்கு போட்டால் இருக்கிற நம்ம குபேரன் இருக்கிற நிதிகள் எல்லாமே அங்கே போயிடுச்சு. அப்போ அந்த அச்சய திருதி நாளில் முக்கியமாக நம்ம யாராவது ஒரு முக்கியமான நபர்களை சந்திக்கணும்னா கிருஷ்ணர் கோயிலையும் மகாலட்சுமி கோயிலையும் போய் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய வேண்டுதலை அவர்கிட்ட வைங்க. கட்டாயமாக அவள் செஞ்சு கொண்டு போய் அவருக்கு கொடுங்க. யாருக்குங்க? சாதாரண ஒரு கைப்படி அவள் வாங்கி சாப்பிட்ட கிருஷ்ணரே உங்களுக்கு அவ்வளோ செல்வாக்கு கொடுத்தார். குசோலனையே குபேரன் ஆக்கி விட்டார் தன்னுடைய நண்பனை. அப்போ நீங்கள் கட்டாயமாக அந்த ஒரு நாளில் மகாலட்சுமி பெருமாள் கோயிலில் போயிட்டு கட்டாயமாக நீங்கள் அவருக்கு அவள் கொடுத்து தானம் கொடுத்து சாமிக்கு படைச்சி வரவங்களுக்கு மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய வறுமை நீங்கிரும், வள்ளம் பெறுவீங்க, சிறப்பாக இருப்பீங்க. தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணுங்கிறவங்க வாங்குங்க, நான் இருக்கவங்க வாங்க, இல்லாதவங்க வாங்கணுங்கிற அவசியம். தங்கத்துக்காக வந்த நாள் அல்ல அச்சய திருதி. உங்களை வளர்த்தி தரவும் வளரவும் தேயாமல் இருக்கவும் குறையாமல் இருக்கவும் வந்த திதி தானுங்க அச்சய திருதி. அதனால் எதை வாங்கினாலும் புதுசாக வாங்கிக்கிறதா, எந்த பொருளாக இருந்தாலும் புதுசாக வாங்குங்க, பழைய பொருளையும் வாங்காதீங்க. நிறைவான வாழ்க்கையை தரும். முக்கியமாக தொழில் தொடங்குறனால அந்த நாளில் வச்சுக்கோங்க. தொழில் வளரும். வாழ்க்கையில் சேமிப்புக்கான நாளாக வச்சிங்கன்னா இன்னும் சேமிப்பு உயரும். நல்லவங்களை போய் பாருங்கள், கோயில்களை போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். பெற்றோரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அன்னைக்கு தானுங்க நம்மளுடைய புண்ணிய நதியே கங்காதேவியே பூமிக்கு வந்தது. அதனால் கட்டாயமாக போய் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல புனித நதியில் குளிச்சுட்டு சிவனையும் பெருமாளையும் கும்பிட்டு வாங்க, நல்லது நடக்கும். முக்கியமாக குபேரன் உங்கள் கோயிலுக்கு பக்கமாக இருந்தாருன்னா அவருக்கு அந்த நீதியை குபேர பண்டத்தை திரும்பி கொடுத்த நாளும் அச்சய திருதி அன்னைக்கு தானுங்க. லட்சுமியை போய் வேண்டி தன்னுடைய திரும்பவும் நம்ம குபேர செல்வாக்க திரும்ப குபேரனுக்கு வாங்கி கொடுத்தாங்க மகாலட்சுமி. அன்னைக்கு தான் இழந்ததை திரும்பவும் அவர் மீட்டு எடுத்து திரும்ப தன்னுடைய படி இழக்கிற விஷயத்த நவ நிதிகளை வச்சுக்கிட்டார் குபேரன். அதனால் நீங்கள் கட்டாயமாக அச்சய திருதி நாளைக்கு தங்க வெள்ளின்னு ஓடவே ஓடாதீங்க. பிரயோஜனம் இல்லைன்னா அதனால் நன்மை இல்லைங்க. வாங்கினா சேரும், ஓகே. ஆனால் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் உங்களுக்கு கல்லுப்பும் மஞ்சத்தூளும் வெத்தலை பாக்கு முதல்ல வாங்கும்போது வெத்தலை பாக்கு அப்படிங்கிறது மகாலட்சுமிங்க. வாழை இலையில் வச்சு மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சு நெய்யுங்க. முக்கியமாக நெய்ங்கிறது மகாலட்சுமி சமம். ஏன்னா கோமாதாலேருந்து கிடைக்கிற அத்தனை செல்வத்திலையும் செல்வாக்கானது நமக்கு வெண்ணெய் நெய்யும் தான். அதனால் கிருஷ்ணர் அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருந்தார். அதனால் அவரால் தானம் கொடுத்தா அவருடைய வாயை திறந்து பார்த்தா உலகமே வாய்க்குள்ள இருந்தது. அப்போ உலகம் தன்மக்குள்ள அடக்கங்கிறத உணர்த்தினார். அதனால் கட்டாயமாக அச்சய திருதி அன்னைக்கு எல்லாத்துக்கும் தானம் கொடுங்க. நீங்கள் எதை கொடுத்தனாலும் வளரும், தேயாது. அப்போ அதிகமாக அப்படின்னா புண்ணியத்தை தேடுங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன உங்களால் தானம் தர முடியாது, குறைஞ்சபட்சமாக தராதிங்க. கொஞ்சம் நிறைவாக குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர்த்துக்கு மேலே கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. உணவு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சுன்னா இனிப்பு, என்ன இனிப்பு உங்களால் தர முடியும்னு பாருங்கள். ஒரு லட்டு கொடுத்தா கூட ஒரு ஆளுக்கு தராதிங்க, 10 பேர்த்துக்கு குறையாமல் கொடுங்க. ரொம்ப நல்லதாக நடக்கும், செல்வாக்கு அதிகமாகும். ஏன் அப்படின்னா இனிப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட யோகங்க. அதனால் கட்டாயமாக நீங்கள் முதல்ல நாளைக்கு வாங்கக்கூடியதில் முதல் பொருள்
கம்பல்சரியாக மஞ்சள் தூள் இல்லாட்டி மஞ்சள் கிழங்கு, வெத்தலை பாக்கு, எலுமிச்சம்பழம், அதே மாதிரி அரிசி கட்டாயமாக கடையில் போய் 1/4 கிலோவாவது வாங்குங்க. அதில் வாழை இலையில் பரப்பி இதெல்லாம் முன்னாடி வச்சு மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சு அதுக்கு நெய்யினால் ஒரு தீபம் போட்டு தாமரத்தண்டு திரியில் விளக்கு ஏற்றுங்க. நாளைக்காவது அதை செய்யுங்க. ஏன்னா தாமரத்தண்டு திருவிங்கிறது, தாமரைங்கிறது மகாலட்சுமியோட அம்சம். அந்த திரியில் விளக்கு ஏற்றுப்போம் உங்கள் வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி வெளியே போகாது. அதில் நெய்யினால் விளக்கு ஏற்றுங்க. நாளைக்கு ஒரு நாளாவது கட்டாயமாக மண் விளக்கில் விளக்கு ஏற்றுங்க. அருமையாக இருக்கும். இல்லைங்க எனக்கு ரொம்ப சிறப்பாக நாங்கள் வெள்ளியில் தான் விளக்கு ஏற்றுறோம், இல்லை நாங்கள் வந்து காமாட்சி விளக்கில் தான் விளக்கு ஏற்றுறோம், இப்போ நெய் போட்டுக்குங்க. ஆனால் திரி மட்டும் தாமரத்தண்டு திரியினால் விளக்கு ஏற்றுங்க. உங்களுடைய வீடு வாசல் சொத்து சுகம் தாமரை போல வளரும். மகாலட்சுமியை தாமரை மலர் மேலே தான் வீட்டிருக்காங்க, தண்ணி மேலே தான் இருக்காங்க. அதனால் கட்டாயமாக ஒரு நிற சொம்பு தண்ணி வச்சு தீர்த்தம் போட்டு அதில் நீங்கள் கட்டாயமாக தேங்காய் உடைச்சி வச்சு தீபம் போட்டு கட்டாயமாக 11 மணிக்கு மேலே கும்பிடலாம். அது திருக்கணதப்படி. பாக்கியப்படி கட்டாயமாக நீங்கள் 1:30 மணிக்கு மேலே ஆரம்பித்து செய்யுங்க. திருக்கணதப்படி 11, பாக்கியப்படி 1:30 மணிக்கு மேலே தான். இப்போ அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில் வரைக்குமே உங்களுக்கு 11 மணி வரைக்குமே இருக்குங்க. நீங்கள் பதறாமல் சிதறாமல் சிந்தாமல் கட்டாயமாக சிந்திச்சு செயல்படுங்க. நீங்கள் கட்டாயமாக தங்கத்துக்கும் நகைக்கடைக்குமே ஓடிட்டு உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. தான தர்மத்தை செய்யுங்க. புண்ணியத்தை சேர்க்கிறனாலுங்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு கட்டாயமாக புண்ணியம் வேணுங்கிறத மட்டும் முதல்ல கருத்து எடுத்துக்கணும். பிறந்ததே நம்ம எத்தனையோ பாவம் பண்ணிட்டோங்க, எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கல, கஷ்டப்பட்டு விட்டுருக்கோம். அதற்காக உங்களுக்காகவே அட்சய திருதி வருது. உங்கள் புண்ணியத்தை தேடுறதுக்காக உங்கள் தலைமுறையில் உங்களுடைய பாவத்தை போக்கி புண்ணியத்தை தரக்கூடிய நாள். மறந்துடாதீங்க. தர்மம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, நிதானமாக செய்யுங்க. பரபரப்பாக வேண்டாம். அட்டகாசமாக நிதானமாக பொறுமையாக உங்களால் என்ன முடியுமோ இல்லாதவங்களுக்கு கொடுங்க. உணவோ இல்லை ஒரு ஆடையோ இல்லை ரொம்ப ரொம்ப இல்லாதவங்க ஏழ்மையாக கட்டாயமாக ஒரு செட்டு வாங்கிக்கிங்க. வெத்தலை பாக்கு, எலுமிச்சம்பழம், கட்டாயமாக அதில் உங்களுடைய அரிசி, சர்க்கரை, பருப்பு கூட தரலாங்க, தப்பே இல்லை. சரிங்களா? தானமாக கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. இல்லை என்னால் உணவுப் பொருள் வாங்கி தர முடியும், கட்டாயமாக சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஆனால் தண்ணி பாட்டிலோட கொடுங்க. தண்ணீர் இல்லாமல் தரவே தராதிங்க. தயிர், மோரும் எதுனாலும் சரி கொடுங்க. நல்லா இருப்பீங்க. நல்ல வாழ்க்கையை உங்களுடைய நீங்கள் என்ன செய்கிறீங்களோ தான தர்மம் அதுதான் உங்கள் பசங்களுக்கு. அதனால் இந்த ஒரு நாளை விட்டுறாதீங்க. நீங்கள் நகைக்கடைக்கு போய் நேரங்காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, பிரயோஜனமே இல்லை. அதனால் எந்த காசு இருக்கோ வாங்கி வச்சு அதை வளருங்கிற அதுக்காக போகிறாங்களே தவிர இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்கள் உங்களால் முடிஞ்ச புண்ணியத்தை தேடுறதுக்கான வழியை பாருங்கள். எங்கே இல்லையோ அவங்க இல்லாதவங்ககிட்ட போய் தான தர்மம், உணவுப் பொருளாவோ பணமாவோ உங்களால் உடல் உழைப்பாவோ ஆடையாவோ ஒரு மன நிறைவாக போய் செஞ்சு கொடுத்துட்டு வாங்க. எதை கொடுத்தாலும் நிறைவாக கொடுங்க, குறைவாக தராதிங்க. நல்லதே நடக்கும். அட்சய திதி உங்களுடைய குடும்பத்தை நல்லா வச்சுக்கும், வளரும். எதுவுமே மேலும் வளரும் திதி தானுங்க ஐயா திதியில். இந்த கட்டாயமாக திருதியை திதி 3வது திதி. சரிங்களா? அருமையாக இருக்கும், அம்சமாக இருக்கும், நல்லதே நடக்கும். அட்சய திதியில் எல்லா வளமும் பெற்று நலமும் பெற்று உங்களுடைய செல்வாக்கூட குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நல்லதே நடக்குங்க. நற்பவி. நான் உங்கள் கோவிப்பிரியன் கரூர். நன்றிங்க, வணக்கம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நகைக்கடைங்கிறத 2வது பட்சமாக வச்சுக்கோங்க. முதல்ல தர்மத்தையும் தானத்தையும் புண்ணியத்தையும் தேடுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து செய்ய வைங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மையை கொடுத்து மேலும் மேலும் புண்ணியத்தை அதிக பலனாக கொடுத்து ஒன்று கொடுத்தா 10 மடங்குற நாள் இல்லைங்க, 1000 லட்சமாக பெறுகிற நாள் ஆச்சு இப்போ திருதி. அப்போ பாவங்கள் அழிஞ்சு புண்ணியத்தை கொடுத்துரும். நல்லதே நடக்கும். உங்களுடைய கர்மா விலகிருங்க. நற்பவிங்க. நல்லதே நடக்கும். நன்றிங்க.